நாங்கள் வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனத்தை படித்து நாங்கள் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனம், பழைய ஏற்பாடு 868வது பக்கம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். நாங்கள் ஜெபத்தோடு கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம், உங்களை உயர்த்தினோம். ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஐயா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளினால் எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அன்று மரியாள் உங்களுடைய பாதத்திலே இருந்த பொழுது சுவாமி ஐயா, நீர் அவளுக்கு போதித்தது போல சுவாமி, இந்த நாளிலும் ஐயா உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை நீங்கள் போதித்து கர்த்தாவே உம்முடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் அது வெளிச்சத்தை தந்ததென்று சொன்னது போலப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக வெளிச்சங்கள் உண்டாகத்தக்கதாய், அநேக சிறையிருப்புகள் எங்களுக்குள்ளே திரும்பத்தக்கதாய் தெய்வமே உங்களுடைய வார்த்தைகள்னால் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வார்த்தையை கொடுக்கிற இந்த அடிமையை ஆண்டவரே உம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்தையா ஆவியானவருடைய பலத்தோடு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை சொல்ல இந்த அடிமைக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. முற்று முழுதாக இந்த நாளும் வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் 30, 60, 100 கிரிய செய்யத்தக்கதாய் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ய பொறுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த இடத்திலே என்னை நிறுத்தி இருக்கிற தேவனுடைய பெரிதான கிருபைக்காக என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தொலைக்காட்சி மூலமாக வானொலி மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் அவருடைய மழையை பொழிய பண்ணுகிற தேவாதி தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எப்படியாக பிரயோஜனம் உள்ளவைகளாக அல்லது ஒரு பலன் அளிக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று இங்கே இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாகவும், தெய்வத்தினுடைய வருகையிலே நாங்கள் இப்ப இறுதியாக படித்தோம் அரசு வருகை என்று சொல்லி, அப்படியாக தெய்வத்தினுடைய வருகையிலே இந்த பூமியிலே ஒரு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படத்தக்கதாக நாங்கள் தேறினவர்களாக மாற தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உபதேசிக்கிறதாகவும் எங்களை சீர்படுத்துகிறதாகவும் எங்களை கடிந்து கொள்ளுகிற, அதாவது தேவனை பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது எங்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தையாகவும் அதை இன்னும் நீதியின் பாதையிலே நடத்தும்படியாக அந்த நீதியை படிப்பிக்கிற வார்த்தைகளாகவும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படியாக
தெய்வத்தினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக, இப்படியாக எங்களுக்கு பலன் தருகிற ஒரு வார்த்தைகளாக எங்களுக்கு இருக்கிறபடினால் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக அவதானமாக ஒரு வாஞ்சியோடு நாங்கள் கேட்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தெய்வம் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் நிச்சயமாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே மகிமைப்படுத்துவார். ஆமென். இந்த ஆண்டு எங்களுக்கு கீர்த்தியின் ஆண்டு என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தத்தை தந்து, செப்பனியா 3:20 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், அந்நாட்களிலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அந்நாட்களிலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி தெய்வம் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்து இந்த ஆண்டை கீர்த்தியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆண்டை கீர்த்தியின் ஆண்டாக பிரகடனப்படுத்தினது மாத்திரம் அல்லாமல், எப்படி நாங்கள் இந்த கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தெய்வம் எங்களுக்கு அவருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறார், அவருடைய வழிகளை சொல்லுகிறார், அவருடைய நிபந்தனைகளை நியமங்களை எங்களுக்கு ஒவ்வொரு இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய 4வது கிழமை 3 கிழமையும் நாங்கள் அதை குறித்து கேட்டோம். அல்லேலூயா. ஆகவே இந்த கீர்த்தியின் ஆண்டிலே நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை வழிகளை அவருடைய நிபந்தனைகளை அந்த நியமங்களை நாங்கள் கை கொள்ளாமல் கீர்த்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கீர்த்தியின் ஆண்டாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற அந்த ஆலோசனைகளையும் வழிகளையும் அவருடைய நிபந்தனைகளை நாங்கள் கடைபிடித்தால்தான் தெய்வத்தினுடைய அந்த கீர்த்தியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதத்திலே ஏசா என்ற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்ற ஒரு தேவனுடைய நியமனம் அல்லது அவனுக்கு ஒரு அங்கீகாரம், அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சொந்தக்காரனாக அல்லது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஒரு உரிமையானவனாக கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் ஒருவேளை போஜனத்துக்காக அதை அலட்சியம் பண்ணி விட்டு போட்டான் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இதில் இருந்த என்னத்தை நான் சொல்ல வாரேன்னு சொன்னால், அதாவது ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகம் அதை வைத்திருந்தால்தான் அல்லது அதை அவன் காத்து கொண்டால்தான் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை அவன் அந்த ஆசீர்வாதங்களுக்கு உரிமையானவனாக தொடர்ந்து இருக்க முடியும். ஆனால் அவன் அதை விட்டு போட்டதினாலே அந்த சேஷ்ட புத்திர பாகம் உள்ள மனுஷர்களுக்கு கொடுக்கத்தக்கதான அல்லது அவனுக்கு கிடைக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதங்களை அவன் அதை விட்டு போட்டதனால் இழந்து போனான். ஆகவே இந்த நாட்களிலும் கீர்த்தியின் ஆண்டிலே கர்த்தர் நீங்கள் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு இந்த வழிகள் ஆலோசனைகள் நியமங்களை தந்திருக்கிறார். அதை நாங்கள் அலட்சியம் பண்ணுவோமா இருந்தால் நாங்கள் கீர்த்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் கீர்த்தியை எங்களுக்கு உண்டாக்குவார். எங்களுக்கு அங்கே ஏசாக்கு எப்படி சேஷ்ட புத்திரபாகம் என்ற அந்த தேவனுடைய நியமத்தை அந்த தேவனுடைய அவருடைய அந்த அங்கீகாரத்தை கொடுத்து நீ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்க முடியும், இதற்கெல்லாம் நீ உரிமையானவன் என்று சொன்னது போல கர்த்தர் எங்களுக்கு இந்த வழிகளை ஆலோசனைகளை தந்து இதை நீங்கள் கீர்த்தியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் அதை அலட்சியமாய் அசதியாய் நிர்விசாரத்தோடு அதை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொன்னால் நாங்கள் கீர்த்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகவே யாக்கோப்பு புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டது போல நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா. அநேகர் அங்கே எசேக்கியேல் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற அநேகர் என்னுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் ஆனால் அதன்படி செய்கிறதில்லை என்று 33வது அதிகாரத்திலே எசேக்கியேல் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக இந்த ஆண்டு எங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட காரியம் ஆவிக்குரிய அலங்காரம் அல்லது அழியாத அலங்காரம் அல்லது தேவன் விரும்புகிற அலங்காரம் தேவனுடைய கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் உண்டாக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நானும் கூட எனக்கும் சேர்த்து தான் நான் பிரசங்கிக்கிறேன். அங்கே ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது,
மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதிக்காமல் இருக்கலாமா? அல்லேலூயா. ஆகவே எனக்கும் சேர்த்து தான் நான் இதை போதிக்கிறேன். ஆகவே நானும் நீங்களும் இந்த ஆவிக்குரிய அலங்காரத்தினாலே எங்களை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாக எப்படியான அலங்காரங்கள் என்பதை எங்களுக்கு சொல்லி தருவார். அதற்கு முன்பதாக இந்த நான் ஆவிக்குரிய அலங்காரங்கள் எவைகள் என்ன என்பதை நான் குறித்து சொல்வதற்கு முன்பு இந்த பூமியில இருக்கிற புறம்பான அலங்காரம் அல்லது வெளியரங்கமான அலங்காரத்தை குறித்து சற்று நான் சொன்ன பிற்பாடு நான் அதை குறித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த வெளியரங்கமான அலங்காரம் அல்லது புறம்பான அலங்காரம் இன்றைக்கு எங்களுடைய மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, பிற காரியங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அல்லது இன்றியமையாத ஒரு காரியமாக இந்த புறம்பான அலங்காரம் காணப்படுகிறது. இது பல விதங்களிலே, பல வடிவங்களிலே, பல கோணங்களிலே வெளிப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால் சிகை அலங்காரம், நகை அலங்காரம், ஆடை அலங்காரம், நகை அலங்காரம், இப்படி பலவிதமாய் சொல்லிக் கொண்டு போல. நான் சொல்லும் பொழுதே நீங்கள் அநேகர் யோசிக்கலாம், என்ன சகோதரன் இந்த அலங்காரத்தை சொல்லவில்லை என்று. ஆகவே அப்படியாக பல விதங்களிலே, பல வடிவங்களிலே, பல கோணங்களிலே இந்த அலங்காரங்கள் காணப்படுகிறது. மனுஷர்களாகிய நாங்கள் எங்களை நாங்களே அலங்கரித்துக் கொள்கிறோம். இந்த புறம்பான அலங்காரத்துக்கு, இந்த வெளியரங்கமான அலங்காரத்தை குறித்து எவ்வளவுத்துக்கு இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது நாங்கள் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படியாக நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம். பல வர்ணங்களை பூசுகிறோம், பல விதமான சிகை அலங்காரம் என்று சொல்லி இப்படி இழுக்கிறோம், அப்படி இழுக்கிறோம். இன்னும் முகத்தில் கூட அதை நாங்கள் எவ்வளவோ கோடுகள் போடுகிறோம். அப்படி அலங்காரங்கள் பல விதங்களிலே, பல வடிவங்களிலே, பல கோணங்களிலே காணப்படுகிறது. அதாவது மனுஷர்களாகிய நாங்கள் எங்களை நாங்களே அலங்கரித்துக் கொள்கிறோம். இப்படியாக அத்தோடு எங்களுடையவைகளையும் நாங்கள் அலங்கரிக்கிறோம். உதாரணமாக எங்களுடைய வீடுகளை அலங்கரிக்கிறோம், எங்களுடைய வாகனங்களை அலங்கரிக்கிறோம், இன்னும் எங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை. நாங்கள் சென்ற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கூட இந்த ஆலயம் எவ்வளவுத்துக்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊழியக்காரன் அதை அழகாக அலங்கரித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக மின் விளக்குகளை ஏற்றி காரியங்கள் இங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெளியில கூட தொழில் ஸ்தாபனங்கள், வீடுகள், அப்படியாக அலங்காரங்கள் அங்கே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படியாய் அலங்காரம் இப்படியாக வெளிப்படுகிறது. அதே சமயம் இந்த அலங்காரம் என்ற போர்வையிலே பல அலங்கோலங்களும் அசிங்கங்களும் சீர்கேடுகளும் அரங்கேறுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அது ஆடை அலங்காரம் என்ற பேரிலே அரங்கேறுகிற அலங்கோலங்களாக இருக்கலாம், சிகை அலங்காரம் என்ற பேரிலே அரங்கேறுகிற அலங்கோலங்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் நகை அலங்காரம் என்றாலும் அதுல கூட பல அலங்கோலங்கள் அரங்கேறுகிறதை நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. செய்திகளை பார்க்கிறோம், சில வேளைகளில் நேரடியாக கூட நாங்கள் காண்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உலகம் காட்டுகிற அந்த அலங்காரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் அழகா இருக்க வேணும், அழகா உடுக்க வேணும், நாகரிகமாக இருக்கணும், ஆனால் அநாகரிகமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எங்களுக்கு தகுதியா இராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகள், நாங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்றால் இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் பல அலங்காரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, அலங்கோலங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த மாறும் இந்த உலகத்திலே நம்மையும் அலங்காரம் என்ற போர்வையிலே அலங்கோலங்களாக்கி இந்த உலகத்தோடு அடையாளப்படுத்துகிற இந்த ஆபத்துக்கள் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தப்பித்துக் கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ற நாங்கள் எப்பொழுதும் அந்த நினைப்பு இருக்கோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தெய்வத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்ற அந்த எண்ணம் சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இதை தேவனை அறியாதவர்களுக்கு இதை சொல்ல முடியாது என்றால் அவர்களுக்கு இது எப்படியாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாய் வாழ வேண்டும் என்றது தெரியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த அலங்காரம், இந்த புறம்பான அலங்காரத்தை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, அழகா இருக்க வேண்டும், அழகா உடுக்க வேண்டும், நாகரிகமாக இருக்க வேண்டும், ஆனால் அநாகரிகமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த புறம்பான அலங்காரத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஆவிக்குரிய அலங்காரங்கள் எவைகள், ஆவிக்குரிய அலங்காரங்கள் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். இதை குறித்த இந்த அறிவும் இந்த தெளிவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எனக்கும் உங்களுக்கும்
இருக்க வேண்டியது அவசியமும் அவசரம் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறபடினால் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த ஆவிக்குரிய அலங்காரங்கள் எவைகள்? நான் 3 அலங்காரத்தை குறித்து நான் சீக்கிரமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 93வது அதிகாரம் 5வது வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமென். இங்கே பாருங்கள், உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு ஆலயத்தினுடைய அழகு அல்லது ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரம், நித்திய நாளா இருக்க வேண்டிய அலங்காரம் அது பரிசுத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயம் என்று சொன்னால் நானும் நீங்கள் தான் ஆலயம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் எங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய அலங்காரம், நித்திய நாளாக இருக்க வேண்டிய அலங்காரம் பரிசுத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை மறந்து, இந்த தூய்மையை மறந்து நாங்கள் தேவனை ஆராதித்தாலோ அல்லது பாடல்களை படித்தாலோ ஊழியங்களை செய்தாலோ சில வேளைகளில் நன்றாய் பிரசங்கம் பண்ணினாலோ கூட இந்த பரிசுத்தத்தை மறந்து, சில வேளை நன்றாய் நல்ல காதுக்கு இனிமையாக பாடல்களை படித்தால் கூட பரிசுத்தத்தை மறந்து நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் தேவன் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாகவோ பாடல்களாகவோ அல்லது தேவன் மகிமைப்படுகிற ஒரு காரியமாகவோ இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். தெய்வம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அத்தோடு பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு இது அவர்களுக்கு ஏற்றது என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த பரிசுத்தத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு தெரியாது என்றால் வேதம் சொல்லுகிறது, அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார், ஆனாலும் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே தெய்வம், எங்கள் தெய்வம் அவர் பரிசுத்த தெய்வம். அந்த தெய்வத்தை நாங்கள் பரிசுத்தத்தோடு தான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதனால் தான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் தான் இங்கே பாருங்க, அதாவது இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரும் பொழுதே அல்லது முதல் நாளே இங்கே ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்கள். வீட்டில் இருந்து வரும் பொழுதே நல்ல ஆயத்தத்தோடு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நாங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது கூட அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் கூட இந்த ஆராதனையிலே தேவன் ஒரு எழுந்தருள வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அநேகர் ஜெபித்து கொண்டும் வருகிறீர்கள். அத்தோடு இங்கே வந்தால் யுத்த ஜபங்கள், ஆயத்த ஜபங்கள், அத்தோடு இங்கே ஆராதனையை வழிநடத்தி வருகிற ஊழியக்காரர்கள் கூட அங்கே ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனை நாங்கள் பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தும் எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை மன்னியும் என்று சொல்லி அநேக ஜபங்களை ஏறெடுத்துத்தான் இங்கே நாங்கள் தேவனுக்கு ஆராதனைகளை செய்கிறோம். ஆகவே இப்படியெல்லாம் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தியும் பரிசுத்த குலைச்சல்களோடு துன்மார்க்கமான நினைவுகளோடு நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் அந்த பரிசுத்த உள்ள தேவன் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார். அதற்காக நாங்கள் எல்லாரும் பரிசுத்தத்திலே பரிபூர்ணப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதாவது சில வேளை பாருங்க, நாங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது கூட ஆயத்தத்தோடு வருவோம். நாங்கள் தேவனே பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தத்தோடு வருவோம். ஆனால் சில வேளைகளில் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய பார்வைகள், நினைவுகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். மீண்டும் அந்த பரிசுத்த அலங்காரத்தினால எங்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து எங்களை சுத்திகரித்து அந்த பரிசுத்த அலங்காரத்தினால எங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக பாருங்க, நாங்கள் வீட்டிலிருந்து ஆராதனைக்காய் வருகிறோம். ஷர்ட்டோ அல்லது தலையோ குழம்பினா உடனே போய் நாங்கள் தலை இழுக்கிறோம், ஷர்ட்டை நல்லபடியாக எடுக்கிறோம், சில வேளை மேக்கப்புகள் அழிந்து அப்புறம் திருப்பி போய் போடுகிறோம். ஆகவே அப்படி எங்களை அலங்கரித்துக் கொள்ளும். அதே போலதான் தெய்வம் விரும்புகிற அந்த பரிசுத்தம் என்ற அலங்காரம் நித்திய நாளாக இருக்க வேண்டும். அதாவது இப்போ எங்கள் தேவனை பிரியமில்லாத செய்துட்டா உடனே நாங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே இது நான் பிரியமில்லாமல் செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி சுத்திகரிங்கோ, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாங்கள் பரிசுத்த அந்த அலங்காரத்தினால எங்களை அலங்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு அலங்காரம். இன்னொரு வார்த்தையை நாங்கள் படிப்போம். அந்த வார்த்தையிலே அதை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உண்மையாக
நாங்கள் விசுவாசித்து உள்வாங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் அந்த பரிசுத்த அலங்காரத்தினாலே எங்களை அலங்கரித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். ஆமென். இங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க. இங்கே இதிலே அதாவது சில அழகு குறிப்புகள் என்று சொல்லுவார்கள். அதிலே முதலாவது இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, அவ வெள்ளையா வருவீங்கள் கருப்பா வருவீங்கன்னு சொல்லப்படும். அதை அப்படியா நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். இதில் கூட பரிசுத்த அந்த அலங்காரம் எங்களுக்குள்ளே உண்டாகத்தக்கதாய், அந்த பரிசுத்த அலங்காரத்தினாலே எங்களை அலங்கரிக்கத்தக்கதாக இந்த வார்த்தையிலே அங்கே சொல்லப்படுகிற பாருங்கள். முதலாவது, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, அதாவது எங்களுடைய சரீரத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுத்தங்கள் எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டுமா. அதாவது மாம்சத்தில் என்ன, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லி அங்கே கலாத்தியர் புஸ்தகத்திலே ஒரு பட்டியலே அங்கே போடப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் 20வது வசனம் 21வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது மாம்சத்தின் கிரியைகள் எப்படியான கிரியைகள் என்று சொல்லி அதை நான் வாசிக்கிறேன். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை. இது மாம்சத்திலே சரீரத்திலே காணப்படுகிற அசூசியான காரியம். சில வேளைகளில் இவைகளை நாங்கள் சுத்திகரித்து கொண்டு இருப்போம். சில வேளை வெளியரங்கமாக நாங்கள் பரிசுத்தம் என்று காட்டிக்கொள்வோம். ஆனால் ஆவியிலும் சில வேளை ஆவியிலே அசூசி, அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், ஆசாபாசங்கள் இப்படியாக ஆவியிலே இருக்கும். சில வேளை இந்த மாமிசத்தின் கிரியைகள், இந்த சரீரத்திலே இருக்கிற இந்த கிரியைகள் கூட ஆவியிலே இருக்கும். ஆகவேதான் அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கணும். என்ன, என்ற மனைவி சுத்திகரிக்க முடியாது, என்ற பிள்ளை சுத்திகரிக்க முடியாது, அல்லது என்னுடைய போதகர் சுத்திகரிக்க முடியாது, அல்லது என்னுடைய சகோதரர்கள் சுத்திகரிக்க, நம்மை நாம் தான் சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்தி பாருங்க. இதுல ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துக்கு இதை நாங்கள் முதல் சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தத்தை தெய்வ பயத்தோடு, அடுத்தது பரிசுத்தத்துக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தெய்வ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா தேவன் என்னை பார்க்கிறார். இப்போ மனுஷர் பயம்னு சொன்னால் சில வேளை மனுஷர் பார்க்கிற பிரகாரமா ரைட் ஓகே பரிசுத்தமா சில காரியங்களை செய்ய. ஆனால் தேவ பயம் என்று சொன்னால் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள, நான் பேசுறதையும் காண்கிறார், இப்போ என்ன நினைச்சு கொண்டிருக்கிறதையும் கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய ஒவ்வொரு நடைகளையும் கர்த்தர் அறிகிறாராம். ஆமென். அங்கே 2 பேர் கதைக்கிறதை கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்தை தெய்வ பயம், இரண்டாவது தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் அதாவது நான் அந்த ஆராதனையை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஆராதனைக்கு வரும் பொழுதுதான் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த பரிசுத்த அலங்காரம் எங்களுக்குள்ளே அந்த அலங்காரமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதிலே பார்க்கும் பொழுது தேவ பயம் பரிசுத்தத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. என்றால் தெய்வம் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்னத்தை செய்தாலும், நான் இப்போ ஏற்கனவே சொன்னது போல சில வேளைகளில் இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்காம இருப்பீங்க, அல்லது என்னுடைய பிள்ளைகளோ மனைவியோ போதகரோ பார்க்க, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த தெய்வ பயத்தோடு நாங்கள் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டுமா. அடுத்த இன்னொரு குறிப்பு, பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டும். ஒரு இலக்கு இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த இது இன்றைக்கு இவ்வளவு பரிசுத்தம் ஓகே, இது காணும் என்று இருக்க, பூரணப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுது வருகிறாரோ அவர் அந்த வருகை மட்டும், அல்லது அங்கே பரலோக ராஜ்யத்திலே எந்த ஒரு தீட்டானதும் அசுத்தமானதும் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்படும். அங்கேயே பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் பூரணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓகே நான் இதை இவ்வளவு காணும் என்று விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று தான் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்திலே ஒருவரும் பரிபூர்ணம் உள்ளவர்கள் அல்ல.
ஏன்னா பூரணப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தம். ஒருவேளை நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம் சொன்னால் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் என்ன தேவனை கிட்டி சேரத்தை தான் அசூசியான காரியங்கள் தெரியுமா. என்ன ஏசாயாவை பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய வாயா இருந்தான். தீர்க்கதரிசி என்றால் ஒரு தேவனுடைய வாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவன் அங்கே உன்னதமான அந்த உயர்ந்த அந்த இதில் இருக்கும் பொழுது தேவனை அவன் கண்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனை கிட்டி சேர பரிசுத்தமா இப்ப நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் போகத்தான் சில அசூசியான காரியங்கள் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் கூட தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பூரணப்படுத்தி கொண்டே இருக்கவன். இந்த பரிசுத்த அலங்காரம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு அலங்காரம். ஆமென். நான் ஒரு உதாரணத்தை சொல்ல, அங்கே யோசேப்பை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே யோசேப்பு அவன் அந்த போர்த்திவாருடைய மனைவி அவனை பாவம் செய்யும்படியாக அழைத்த பொழுது அவன் விலகியே போய்கொண்டிருக்கான். ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவன் ஒருவரும் இல்லை, வா பாவம் செய்யலாம் என்று கூப்பிட்ட பொழுது அவன் அதற்கும் சம்மதியாமல் இருந்த பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவன் அந்த வஸ்திரத்தையே விட்டு ஓடி போனான். என்ற தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த தெய்வ பயம் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைந்து கொண்டே நாங்கள் போவோம். அல்லேலூயா. நாங்கள் நிச்சயமாக சில வேளைகளை நான் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்தத்துக்காக ஓடுகிறேன் என்று சொன்னால் அதையும் கர்த்தர் அறிகிறார். என்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ இளைப்படியாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் என்னுடைய வார்த்தையை நீ மறுதளிக்கவில்லை என்றெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில வேளைகளிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்துக்காக நாங்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் ஒருவேளை பாராமல் போனாலும் பாராட்டாமல் போனாலும் கர்த்தர் எங்களை காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் வரும்பொழுது அந்த வெகுமதிகளை எங்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த அலங்காரம் இந்த காலகட்டத்துக்கு முக்கியமும் அவசியமும் அவசரமா இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த அலங்காரத்தினாலே எங்களை எப்பொழுதும் நாங்கள் அலங்கரித்துக் கொண்டே இருப்போம். அதனால் நான் சொன்னேன், தேவனை பிரியமில்லாத சில வேளைகளை நாங்கள் காரியங்களை செய்தால் எங்களை சுத்திகரித்துக் கொண்டு, தேவனே நான் இந்த பாவங்களை செய்துவிட்டேன் அல்லது இதுக்கு பிரியமில்லாத செய்துவிட்டேன், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் இன்னும் 2 காரியங்கள் முடித்துக் கொள்கிறேன். அடுத்தது 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை படிப்போம். அடுத்த அலங்காரம் சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்ற அலங்காரம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அடுத்ததாக அதாவது இங்கே சொல்லப்படுகிறது, இந்த வேத பகுதியை கூடியவங்க சிலர் நாங்கள் அதிகமாக படித்திருக்கிறோம். இது பெண்களுக்கு உரிய ஒரு வேத பகுதியாக கூட நாங்கள் இது அப்படித்தான் பெண்களுக்குத்தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சாந்தம் அமைதி என்ற இந்த அலங்காரம் ஆண்களுக்கும் தேவை, எங்களுக்கும் தேவையாக இருக்கிறபடினால் நான் எடுத்திருக்கிறேன். என்றால் இந்த சாந்தம் அமைதி என்ற இந்த அலங்காரம் எங்களுக்குள்ளே இருக்காதனால்தான் அநேக குடும்பங்களில் பிரச்சனை அல்லது கூடுகைகளில் பிரச்சனை வருகிறது. என்றால் நாங்கள் சில வேளைகளில் ஒரு சின்ன காரியம் என்றொன்னு
நாங்கள் உடனே கோபப்படுகிறோம், அல்லது எங்களுடைய முகபாவனைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாலோ, மனைவி ஒரு காரியத்தை செய்தாலோ, ஏதாவது ஒரு சின்ன இதென்ற நாங்கள் ஒரு சாந்தம் இல்லாமல், அமைதி இல்லாமல் உடனே நாங்கள் கோபப்பட்டு எங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இது எல்லோருக்கும் தேவையான ஒரு காரியம். இங்கே பாருங்கள், முதலாவது வசனம் அங்கே அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அதாவது இந்த சூழ்நிலை என்னென்று சொன்னால், அதாவது அந்த நாட்களிலே ஸ்திரீகள் இதுதான் அலங்காரம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து விலை உயர்ந்த அதாவது ஆடைகளை உடுத்துக் கொள்வதுதான் அவர்கள் அலங்காரம் என்று நினைத்தபடினாலே இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் தேவன் சொல்லுகிற காரியம் இது ஆவிக்குரிய அலங்காரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாகத்தான் இந்த காரியங்களை சொல்லுகிறது. அல்லேலூயா. அதற்காக நாங்கள் இதிலே சொல்லப்படுகிறது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் என்று சொல்லப்பட்டபடினாலே நாங்கள் நித்திரையால் ஒழும்பினோன்னா தலையை முழுக்காமல் அப்படியே வர வேண்டும் என்றது அர்த்தம் அல்ல. தலை இழுக்காதவர்களாம் தலை இழுத்து ஒழுங்காக உடை உடுத்து நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அந்த சூழ்நிலை ஏன் அது அப்படி சொல்லப்பட்டது என்றால், அந்த ஆவிக்குரிய அலங்காரத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர்களுக்கு சொல்லும்படியாகத்தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த சாந்தம், இந்த அமைதி, பொறுமை, தாழ்மை என்ற குணங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கிற, இவைகளெல்லாம் இருதயத்திலே மறைந்திருக்கிற குணங்கள். இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இது எப்பொழுதும் எங்களுக்குள்ளே ஒரு அலங்காரமாக இருந்தால், அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. நாங்கள் சாந்தமாக இருந்தால், அமைதியாக இருந்து, சில வேளைகளில் கஷ்டமாக இருக்கும், சில காரியங்களை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும், கோபப்பட வேண்டும் அல்லது ஏதாவது செய்ய வேண்டும் போல இருக்கும். ஆனால் நாங்கள் சாந்தமாய் அமைதியாக இருந்து கர்த்தரிடத்திலே நாங்கள் சொல்வோமா இருந்தால் கர்த்தர் அதற்கேற்ற காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்ன வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவனுக்கு தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணி கொடு, அப்பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். கடந்த நாட்களிலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இலங்கை தேசத்திலே 2 சபைகள் புத்த பிக்குகளால் அடித்து நொறுக்கப்பட்டது, மற்றும் சகோதரர்களாலே அடித்து. அந்த வீடியோ கிளிப்பை சகோதரன் நிரோஜன் கூட அதை போட்டிருந்தார், நானும் கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அங்கே அடித்து நொறுக்கப்பட்டு பல சேதங்களுக்குள்ளானது. அதை குறித்து எங்களுடைய வானொலியிலே ஊழியங்களை செய்கிற சிங்கள ஊழியக்காரர்கள் என்னோடு கதைத்திருந்தார்கள். இப்படியாக ஏன் இப்படி செய்கிறார்கள், தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக நன்மை செய்கிறோம், தேசம் நல்லா இருக்க வேண்டும் என்று காரியங்களை கர்த்தரிடத்திலே கேட்கிறோம், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று வேதனையோடு சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் இதற்கு அவர்களைப் போல தடியெடுத்து ஆயுதத்தை எடுத்து சண்டை பிடிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் சாந்தமாக அமைதியாக இருந்து நாங்கள் கர்த்தரிடத்திலே காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற காரியங்களை அவர்கள் அறிந்து செய்தால் அல்லது அறியாமல் செய்தால் அதுக்கேற்ற காரியங்களை கர்த்தர் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அல்லது அவர்கள் இதை ஏன் செய்தோம் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் காரியங்களை செய்வார். அதற்கு நாங்கள் சாந்தமாய் அமைதியாய் இருந்து கர்த்தரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சாந்தம், அமைதி என்ற இந்த அலங்காரத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை அடித்து கொண்டு வருவது மாத்திரம் அலங்காரம் அல்ல, இந்த அலங்காரமும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வது நான் கடைசியாக முடித்துக் கொள்கிறேன். ஞானம் தேவனுடைய பார்வையிலே ஒரு அலங்காரமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5 to 9 மட்டும் படிப்போம். 4வது அதிகாரம் 5 to 9 வரை. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய பார்வையிலே ஞானம் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொன்னாலும், பட்டம் பதவி இல்லைன்னு சொன்னாலும்,
ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி இங்கே அடிக்கடி சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஞானத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஞானம் படிப்பறிவு நாங்கள் படித்திருந்தாலும் பட்டம் பதவி பெற்றிருந்தாலும் அவைகளை பயன்படுத்துவதற்கு ஞானம் தேவை. ஞானம் என்று சொன்னால் எதை எப்படி எப்பொழுது பேசுவது செயல்படுத்துவது ஞானம். அல்லேலூயா. எதை எப்படி எப்பொழுது செயல்படுத்துவது பேசுவது ஞானம். ஆகவே இந்த ஞானம் இல்லாதனால் படித்தவர்கள் கூட அநேகர் அவர்களுடைய வாழ்க்கைகள் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ற ஞானம் இல்லாமல் அதை செயற்படுத்துவது. ஆகவே இந்த ஞானம் தேவனிடத்திலே இருக்கிறது. அந்த ஞானத்தை நாங்கள் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எங்களுடைய வாழ்க்கைகளை சீர்படுத்த சரிப்படுத்த இன்னும் குடும்பங்களை கட்ட ஊழியங்களை செய்ய சபைகளை கட்டுவதற்கு எங்களுக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் இந்த ஞானம் எப்படியாக எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்படுது. நீதிமொழி 9:10, 2:6 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆகவே தேவனிடத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் இந்த இடத்திலே கூடியிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வானொலி மூலமாய் தொலைக்காட்சி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் தேவனுடைய பார்வையிலே அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய சபையிலே ஊழியங்களை செய்ய சபையை கட்ட இன்னுமா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஒழுங்கான முறையிலே நடத்துவதற்கு ஞானம் தேவையா இருக்கிறது. அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். ஏற்ற வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய, அதாவது ஒழுங்கான முறையிலே நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் சந்தோஷமாக ஒவ்வொரு காரியங்களை செயற்படுத்துவதற்கு இந்த ஞானம் தேவை. அல்லேலூயா. என்றால் அங்கே அதாவது சில காரியங்களை பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளுக்குள்ளே பிரச்சனை வந்துவிடும். ஏனென்று சொன்னால் சில நடந்த காரியம் உண்மையாக இருந்தாலும் அந்த வேளையிலே உடனடியாக அதை சொல்லும் பொழுது இன்னும் பிரச்சனை அதிகமாக இருந்துடும். இப்போ ஞானமாய் அதை சொல்லும் பொழுது ஞானமாய் அதை செயற்படுத்தும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாங்கள் சமாதானப்படுத்தலாம், இசைவை உண்டாக்கலாம், இணக்கத்தை கொண்டு வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குத்தான் சொல்லுவார்கள், எரிகிற கொள்ளியிலே ஊத்துற எண்ணெயை போல என்று சொல்லி. அப்படியாக என்றால் இந்த ஞானம் இல்லாமல் சும்மா நாங்கள் பேசுவதனாலே அல்லது காரியங்களை செயற்படுத்துவதனாலே எல்லாத்தையும் நாங்கள் குழப்பி விட்டுருவோம். அல்லேலூயா. ஆகவே அந்த தேவனுடைய ஞானத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அங்கே நீதிமொழியிலே சொல்லப்படுகிறது, ஏற்ற வேளையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளி தகட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா. அல்லேலூயா. ஆகவே ஏற்ற வேளையில் சில வேளையில் அந்த ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் ஒரு காரியம் இல்லாவிட்டால் அவங்களோட கதைகள் பேச்சுக்கள் காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அப்படியாக அந்த ஞானம் அவர்களுக்குள்ளே செயற்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஞானத்திலே குறைவிருந்தால் அல்லது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தேவனிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை தருவார். அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை வாசித்து முடித்துக்கொள்ளலாம். சாலமோனுடைய அந்த ஞானத்தை கண்டு கர்த்தருக்கு பயந்தார்கள் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25, 28, 25 28 மட்டும் படிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25 28 வரை. ராஜா உயிரோடிருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடிருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடிருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. இங்கே இந்த சம்பவத்தை அநேகர் நாங்கள் பாடசாலைகளில் கூட இதை படித்திருக்கிறோம். 2 ஸ்திரீகள் அங்கே ஒரு பிள்ளைக்காக உண்மையான அதாவது தாயும்
உண்மையாக மரித்து போன அந்த பிள்ளையுடைய தாயும் இந்த இந்த மகளுக்கு, அந்த சிறிய பிள்ளைக்காக அங்கே போன பொழுது சாலமோன் நீதி விசாரிக்கும்படியாக போன பொழுது ஞானமாய் அதை கையாண்டான் என்று இதிலே பார்க்கிறோம். இதை நீங்கள் நல்ல விளக்கம் தேவை என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முழுமையாக நீங்கள் படியுங்கள். நல்ல விளக்கமாக அதில் இருக்கு. அதாவது என்ன இதில் நான் சொல்ல வரேன்றால், அவருடைய ஞானத்தை கண்டு தேவனுக்கு அங்கே பயந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே ஞானம் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அந்த அலங்காரமான அந்த ஞானம் எங்களுக்குள்ள இருந்தால் அநேகர் தேவனுக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ராஜாவுக்கு உண்டென்று அவனுக்கு பயந்தார்கள். மன்னிக்கவும், அவனுக்கு பயந்தார்கள். எங்களை கண்டு இவனுக்குள்ளே கவனமாக கதைக்கவனும், இவனுக்கு ஞானமாய் பேசுவான், ஞானமாய் காரியங்களை செயற்படுத்துவான் என்று அங்கே அநேகர் கண்டு பயப்படத்தக்கதாக கர்த்தருடைய அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பார்வையிலே ஞானம் அலங்காரமாக இருக்கிறபடினாலே இந்த 3 அலங்காரங்களும் இந்த நாட்களிலே எங்களுக்கு அலங்காரமாக எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்னால், இந்த வருடத்திலே நாங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியையும் அடைந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.